Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த neck design தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா saree ஃபுல்லா silver saree. So நம்ம workமே full and full silver saree-ல தான் பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு reception blouse தான். நல்ல wine கலர்ல silver saree வந்து நல்லா டார்க்கா வந்து நம்ம work பண்ண போறோம். ஃபுல்லா floral pattern design தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 லைன் saree-ல chain stitch போட்டுக்கலாம். border வந்து சும்மா சிம்பிளா தான் இருக்கு. சோ வந்து 3 லைன் ஜரில செயின் ஸ்டிட்ச் and வந்து கட் பீட்ஸ் வந்து glass கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்றேன். சோ அது வந்து ஃபேட் ஆகாது, நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். சோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் வந்து black ஆகாது. நம்ம வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வந்து அத வச்சிருந்தோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லாவே லைஃப் வரும். நம்ம வந்து சும்மா வந்து ரேண்டமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஃபேட் ஆகும். பட் இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா ஃபேடும் ஆகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லா ஃப்ளவர் அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி தான். சென்டர்ல வந்து சக்கரி வச்சுட்டு மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பெட்டல்ஸ் அண்ட் அவுட்லைன் எல்லாமே ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சக்கரி யூஸ் பண்ணி மிஷின் த்ரெட்டில் எல்லாத்துக்குமே நாட். இதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் எல்லாமே த்ரெட் நீடிலே யூஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி ஃபுல்லாக நாட் பண்ணியாச்சு. இதுக்கு அவுட்லைனில் வந்து ஜரிலே செயின் ஸ்டிச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக சில்வர் ஜரி அண்ட் வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பேர்ல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன சின்ன பெட்டல்ஸ் தான். இது நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல சின்ன பெட்டல்ஸ் தான், ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம 6 பெட்டல்ஸ் வந்து போட்டுப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரல் வந்து போகணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோரல் போட்டுட்டு நம்ம ஃப்ளவர் போட்டோன்னா அந்த கொடி டிசைன் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் ஸ்பேஸாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ளவரை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிசைனுக்குலாம் இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஸ்டெப்பும் கரெக்டாக வரும் அண்ட் ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ சரியில் எல்லாமே செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா டர்னிங்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் எல்லா பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாட்டே போட போகிறோம். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ட்ரேசிங் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீட்டிங் ஸ்டாண்ட் இருக்குல்ல, 6 ஃபீட் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பாக்ஸ் ஸ்டாண்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதுலேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அமௌண்ட்லாம் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லுமே நம்ம கட் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். வெறும் 3 கட் பீட்ஸ் போட்டு ஃபுல்லாக ஃபில்லிங். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் வந்து ரைட் சைடு. ஸோ எண்டில் நாட். நீங்கள் கட் பீட்ஸ்க்கு பதிலாக வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், கிளிட்டர் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இல்லைனா த்ரெட் ஒர்க்குமே பண்ணலாம். பட் இது பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக். எண்டில் வந்து நாட். இதே மாதிரியே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்டெம் பார்ட். ஸோ இதுக்குமே நம்ம சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியில் வந்து வெறும் அவுட்லைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பேர்ல் பீட்ஸ் அண்ட் வந்து கட் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்க
அந்த போலன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே ஒரு பேர்ல் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் அண்ட் நாட். இதே மாதிரியே சைடில் வந்து ஒரு கட் பீட்ஸ் அண்ட் வந்து நம்ம 2 பேர்ல் பீட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த ஸ்டெம் பார்ட்டுக்கே வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கும் ஸ்டெப்பாக பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே வந்து ஒரு ஃப்ளவர் செட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு டைம் தான் எக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், டைமே உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ நீடில் ஃபுல்லாக வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நாட் பண்ணி இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கட் பீட்ஸ் அண்ட் வந்து நம்ம 2 பேர்ல் பீட்ஸ். சில பேர்ல் பீட்ஸ் ஒர்க் வந்து நிறைய ஒர்க்குக்கு செட் ஆகாது. அதாவது கோல்ட் ஒர்க்குக்கு வந்து ஆஃப் ஒயிட் வந்து செட் ஆகும். இது வந்து பியூர் ஒயிட் பேர்ல் பீட்ஸ் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு பாருங்கள் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. இதில் நாட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃப்க்கும் அவுட்லைனில் வந்து ஜரியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி லோடிங் பண்ணுவோம்ல, ஸோ 4 பீட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக்கு. பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் அண்ட் வந்து சைடில் வந்து 2 பீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். சென்டரில் சக்கரிக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ண போகிறோம். எண்டில் நாட். அகைன் இதே மாதிரி தான் ஸ்டிச் லாக். ஃபுல்லாக வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அங்கங்கே புட்டாஸ் ஒர்க் வந்து நம்ம சக்கரி வச்சுட்டு ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். கஸ்டமர் காட்டின ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி புட்டாஸ்லாம் இல்லை, ப்ளைன் ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ நம்ம வந்து எக்ஸஸாக வந்து இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணி புட்டாஸ் வந்து வச்சுட்டு சென்டரில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேக்கில் கோல்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஷைனிங் இருக்காது. இதே வந்து பேக்கில் சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நல்லா பெரிய பார்டர். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஒர்க் போதும்னு கேட்டனால 2 லைன் கட் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுமே நல்லா சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன். அதாவது இதில் இருக்க கலரே இது வந்து பிங்க் மாதிரி தெரியுது. பட் டேரெக்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஒயின் கலர், அதில் வந்து சில்வர் ஒர்க் ரொம்ப டார்க்காக சூப்பராக இருந்துச்சு. நெக் ஃபுல்லாக வந்து நல்லாவே வந்துருச்சு. இதுதான் வந்து அதோட ஃபோட்டோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இன்னும் வந்து நெக்லைன் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து எக்ஸஸாக வைக்கணும்னா நீங்கள் அப்படி கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த டிசைன் பாருங்கள், ஃப்ளவர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இல்லாமல் நிறைய ஃப்ளவர் வர மாதிரி கிட்டே வந்து ஒரு சைடுக்கே 6 ஃப்ளவர் 7 ஃப்ளவர் கிட்ட வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து 2 ஃப்ளவர் வர மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும் பெரிய பார்டர் இருக்கிறதுனால ஒர்க் வேண்டானால சிம்பிளாக வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோனும் சக்கரையை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் கேளுங்க. அண்ட் 6 ஃபீட் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது, பாக்ஸ் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.